இருட்டின் அருட்தெய்வம் பகுதி 1 கடலோரத்தில் அமைந்திருந்த கருமலை கிராமம் என்பதே இந்த கதையின் துவக்கம். அந்த கிராமம் அடர்ந்த காட்டுகளால் சூழப்பட்டிருந்தது. வெள்ளி இரவுகளில் மட்டும் அந்த காட்டின் மையத்தில் இருந்து ஒரு ஒலியை கேட்டனர் கிராம மக்கள். அது யாருடைய குரல்? யாரும் அறிவது இல்லை. முக்கிய பாத்திரங்கள்: ஆதவன், அறிவியலையும் பகுத்தறிவையும் நம்பும் இளைஞன். பட்டாளி பெரியவர், கிராமத்தில் பழங்கால மரபுகளை காக்கும் முதியவர். நந்தினி, பழைய ரகசியங்களை ஆராய விரும்பும் ஆய்வாளர். அடிசியருணுவோற்று, மர்மத்தின் தொடக்கம். ஒரு நாள் கிராமத்தில் ஒரு குழந்தை காணாமல் போனது. அதே இரவில் கடலோரத்தில் கரும் அசைவம் ஒன்று காணப்பட்டது. அதை பார்த்த சிலர், இது அந்த இருட்டின் அருட்தெய்வத்தின் கோபம் என்று பயத்துடன் சொன்னார்கள். ஆதவன் இதை மூடநம்பிக்கையாக பார்க்கவில்லை. அவன் உண்மை காரணத்தை தேடத் தொடங்கினான். ஆனால் கிராமத்து பெரியவர்கள் கூறியது, இதற்கு அருகில் சென்றால் நீயும் திரும்பி வரமாட்டாய். நந்தினி இதை அறிவியல் கோணத்தில் ஆராய்ந்து பார்க்க தீர்மானித்தாள். இருவரும் சேர்ந்து அந்த இரகசியத்தை கண்டுபிடிக்கச் செல்லும் முயற்சியில் இறங்கினர். ஆனால் அவர்கள் எதிர்பாராத ஒரு சம்பவம் நடந்தது. அந்த இரவு இருவரும் அந்த மர்ம குரல்களை தேடி காட்டுக்குள் நுழைந்தார்கள். நடுவழியில் ஒளியில்லாத அந்த காட்டில் ஒரு பெரிய பாறையின் அருகில் அவர்கள் நின்றனர். திடீரென நிலம் உலுக்கியது. பாறை உடைந்து ஒரு பழங்கால சந்நிதானம் காட்சியளித்தது. அதன் உள்ளே இருந்த அருட்தெய்வம் யார்? அவர்கள் கண்டுபிடிக்கப் போகும் உண்மை என்ன? பகுதி 2 தொடரும்.